பசியோட பள்ளிக்கு வர்றவங்கள பட்டினியா வச்சு பாடம் சொல்லி தரக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னை எங்க அப்பா அம்மா வீட்டு போயிட்டாங்க வெளியூருக்கு. எங்க ஆயாவால சாப்பாடு செய்ய முடியல. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி குளிச்சுட்டு வீட்டுல இருந்து வருவோம். ஸ்கூல்ல வந்து நிறைய சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்குவோம். பசி எடுத்துச்சுன்னா இங்கதான் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை விட எனக்கு வேற என்ன பெருமை வேணும்? பிள்ளைகள் காலை சிற்றுண்டியை சாப்பிடும்போது அடையும் மகிழ்ச்சியை அவருடைய முகங்களில் நான் பார்த்தேன். அந்த தருணத்தில் நான் அடைந்த மகிழ்ச்சியை சொற்களால் வர்ணிக்கவே முடியாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெத்தவங்க வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பி வைக்க, மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். கலைஞர் மகனுடைய அரசு கருணையின் வடிவான அரசாக செயல்படும் என நான் உறுதியளிக்கிறேன். இந்தியாவுக்கு முன்னோடி திட்டங்களை வழங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்கிற வரலாறு தொடரட்டும்.